ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலோ கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெத்தலை ரசம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெத்தலையை நம்ம பார்த்திங்கன்னா பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கல்யாண வீட்டில் வச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதை வாடினதுக்கப்புறம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஸோ அதை நம்ம அந்த மாதிரி டஸ்ட்பினில் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட சத்தெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபி எனக்கு என்னோடய மாமியார் சொன்னது. வெத்தலை ஒரு மருத்துவ மூலிகை. ஸோ இப்போ நம்ம மூலிகை ரசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. ஏன்னா வெத்தலையே நம்மளுக்கு காரமாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 6 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம வெத்தலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த சைஸில் புளி எடுத்துக்கோங்க, லெமன் சைஸ். புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதை ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நமக்கு ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் ரசம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெத்தலையோட யூசஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த வெத்தலை ரசம் நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வெத்தலை பார்த்திங்கன்னா நல்லா பசியை தூண்டும். இருமல், சளி, ஆஸ்துமா, மூச்சுக்குழல் அலர்ஜி, வாத நோய், நுரையீரல், அல்சர், வயிற்றில் ஏதாவது புண்ணு, வாய்ப்புண்ணு, இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். அப்புறம் வெத்தலையில் கால்சியமும் அயனும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ரசம் கொதிக்க போகுது. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான வெத்தலை ரசம் ரெடி. உணவும் மருந்தும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.